ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாலிஸ் கிச்சன். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ரன்னிங் வாட்டரில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காயில் இருக்க அழுக்கு வந்துடும். ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காவை சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே நெல்லிக்காய் வெந்துருச்சு. இப்போ சூடு ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திரும்ப அதே பாத்திரத்திலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கடுகையும் வெந்தயத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொட்டையெல்லாம் நீக்கிடுங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் கருகிடாம பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காவை ஏதாவது ஒரு வகையில் நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்ககிட்ட டைம் இருந்துச்சு அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு இல்லை நெல்லிக்காய் வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லை டைம் இல்லை அப்படின்னா நெல்லிக்காவை பச்சையாவது சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நல்லா நெல்லிக்காய் அந்த எண்ணெயிலேயே சுருள விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இறங்கி நல்லா எண்ணெயோட பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான ஹெல்தியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.